இதுதான் உன்னோட கடைசி நாள். சந்திரபுரம் என்கிற ஒரு கிராமம் இருந்தது. ஒரு நாள் அந்த ஊரோட சர்பஞ்ச் அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. என்ன ஊர் தலைவரே, நீங்க உடனே வர சொல்லிருக்கீங்க? ஒண்ணுல சத்தையா, நம்ம ஊருக்கு பஞ்சாயத்து கட்டடம் கட்டுறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து நிதி ஒதுக்கி இருக்காங்க. அதுக்காக பேசலாம்னு தான் உங்க எல்லாரையும் நான் கூப்பிட்டிருக்கேன். நல்ல விஷயம்தான் தலைவரே. நாம அந்த கட்டடத்தை எங்க கட்ட போறோம்? அதுக்கு தான் நல்ல இடமா தேடிக்கிட்டு இருக்கேன். அது எல்லாருக்குமே ஈஸியான இடமா இருக்கணும், அதனாலதான். அப்ப ஊர்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட எல்லாம் பேசி அவரை யோசித்துக்கிட்டு இருப்பாரு. எல்லாருமே அவங்களுக்கு தோண ஒரு விஷயமும் சொல்றாங்க. அது கேட்ட சர்பஞ்ச் அவருக்கு தோண ஒரு ஐடியாவை அவரு சொல்றாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் பக்கத்திலே இருக்கணும்னா இந்த ஊருக்குள்ளேயே எங்களுக்கு ஒரு நிலம் இருக்கு. அந்த இடம் இப்ப காலியா தான் இருக்கு. அங்க பஞ்சாயத்து கட்டடம் கட்டினா நல்லாதான் இருக்கும். நீங்களே என்ன சொல்றீங்க? நல்லாதான் இருக்கும் தலைவரே. அங்க கூட நிறைய மரம் இருக்கு இல்லைங்களா? ஆமா வீரையா, அது ரொம்பவே பலமான மரம். அந்த மரத்தை வெட்டி நம்ம எதுக்காவது பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. மறுநாள் காலையில அவரு ஜேசிபிய கொண்டு வந்து அங்க இருக்க எல்லா மரத்தையும் எடுத்துடுறாங்க. எல்லா செடிகளையும் நோண்டி எடுத்துட்ட பிறகு அந்த ஊர்ல இருக்கிற பெரியவர் எப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் ஒரு முறை நான் சொல்றத கேளுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பண்டிகை வரப்போகுது இல்லைங்களா? அதனால ஊர் தலைவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மரத்தை வெட்டி விக்கிற காசுல ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தரலாம்னு சொல்றாரு. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? நல்ல விஷயம் தானே? நீங்க சொன்னது இங்க எல்லாருக்குமே சம்மதம் தான். அப்புறம் இந்த மரம் எல்லாத்தையும் வெட்ட போறது யாரு? அதே ஊர்ல இருக்க ரமணாக்கு இந்த வேலைய கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. அப்புறம் சத்தையா சாயந்தரமே அங்கிருந்து கிளம்பி ரமணா வீட்டுக்கு போறாரு. அப்புறம் அவர்கிட்ட விஷயத்த சொல்லி 2 நாளிலேயே நீ டோரை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரே வாட்டி இவ்ளோ பெரிய வேலை கிடைச்சதுக்கு ரமணா சந்தோஷமா இப்படி சொல்றாரு. அப்படியே ஆகட்டையா. பண்டிகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் மரத்தெல்லாம் வெட்டி முடிச்சிடுறேன். எனக்கு தெரியும் ரமணா, இங்க சுத்துப்பட்டுல நீதான் பெரிய கார்பெண்டர். இந்த பணத்தை வச்சுக்கோ, வேலையை ஆரம்பி அப்படின்னு சொல்லி சத்தையா கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. உடனே சத்தையா அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க இடத்துல அவரு கதவுகளை செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி ராத்திரியெல்லாம் கஷ்டப்பட்டு கதவுகளை செஞ்ச பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவரு வீட்டுக்குள்ள போய் படுக்கிறாரு. அதே நேரத்துல அந்த எல்லா கதவுகள் இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அங்க இருந்து எல்லா எலிகளும் ஓடி போயிடுது. ஒரேடியா வேகமா காத்தடிக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லாமே மாறிடுது. அதுக்கப்புறம் காலையில ஆன உடனே சீக்கிரமா எந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. அந்த நேரத்துல அவங்க மனைவி அங்க வந்து ரமணா கிட்ட போய், என்னங்க இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்க? இங்க நீயே பார்த்தல, நாளைக்குள்ள வேலை எல்லாத்தையும் முடிச்சே ஆகணும். அப்படி கொஞ்ச நேரம் ரமணா கிட்ட பேசின பிறகு கீழே ஏதோ சிகப்பு கலர்ல இருக்கிறத பார்த்து அவங்க பயந்து போறாங்க. என்னங்க என்னங்க அது? என்னமோ எனக்கே தெரியல. நீ போ, நான் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சர்பஞ்ச் பூமி பூஜைய பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. பகலும் ராத்திரின்னு கஷ்டப்பட்ட ரமணா கதவு எல்லாமே செஞ்சு முடிச்சு ரெஸ்ட் எடுக்கலான்னு போயிடுறாரு. ரமணா போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரத்தம் கொதிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அதுல இருந்து பேய் வெளியே வருது. அப்ப அந்த பேய் ஜோரா சிரிக்க ஆரம்பிக்குது. ஆனா அங்க வெளியே யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா ஜன்னல்ல இருந்து யாரோ பேசுறத கேக்குது அப்படின்னு சொல்லி ரமணாவோட ஜன்னல் கிட்ட போய் அவங்கள பார்க்க ஆரம்பிக்குது. உண்மையிலேயே நீ என்ன தப்பு பண்ணன்னு உனக்கே தெரியாது. உங்க எல்லாரோட தலைவிதியையும் நான் எழுத போறேன். சாவுக்கு காத்துட்டுருங்க. அப்புறம் அந்த பேய் அங்க இருந்து மாயமாயிடுது. மறுநாள் காலையில சத்தையா சர்பஞ்சுக்கு எல்லா கதவுகளும் செஞ்சு கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் ஊர்ல இருக்க எல்லா வீட்டுக்கும் அவங்க அந்த கதவுகளை பிக்ஸ் பண்றாங்க. இந்த வேலையெல்லாம் சர்பஞ்ச் பாத்துக்கிறாரு. தலைவரே, நம்ம ரமணா இருக்கான் இல்லீங்களா? ரொம்ப நாளா வேலையை முடிச்சிருக்கான் இல்லீங்களா? ஆமா சத்தையா, அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள்ல பண்டிகை வேற வரப்போகுது. நம்ம ஊருக்கு ஒரு விடுவு காலம் பிறக்க போகுது. அப்படி ஊர்ல இருக்க எல்லா வீட்டுக்கும் கதவை வச்ச பிறகு ஜனங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அன்னைக்கு இருட்டின பிறகு எல்லாரும் தூங்கின உடனே பூமி பூஜை பண்ண இடத்துல அந்த பேய் வந்து நிக்குது. அப்புறம் அந்த பேய் கோவமா மறுபடியும் ஊருக்குள்ள போக ஆரம்பிக்குது. நீங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்க எல்லாரையும் நான் கொல்ல போறேன்.
அப்படி அந்த பேய் ஒவ்வொரு கதவு மேலயும் அதோட கையால நம்பர்ஸ் எழுதிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். அப்படி எல்லா வீட்டிலயும் அவ நம்பரை எழுதிட்ட பிறகு அங்கிருந்து மாயமாயிடுறான். அதுக்கப்புறம் காலையில ஏஞ்சி பார்த்ததும் ஜனங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இது புது கதவு மேல இப்படி எழுதிருக்காங்களேன்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் இது ஏதோ தப்பு நடக்க போகுது போல இருக்கு, அதுக்கான இது ஒரு அறிகுறி அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அப்ப அதே ஊர்ல இருக்க சுஷீலா அவங்களோட கணவர்கிட்ட போய் சொல்றாரு, என்னங்க சந்தோஷமா இந்த கதவை வச்சா யாருங்க இப்படி எல்லாம் கிறுக்கி வச்சிருக்காங்க? அது ஏன்னு எனக்கு புரியல சுஜாதா. எதுக்கு நம்பர் போட்டிருக்காங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியலம்மா. ஆனா நம்ம கதவு மேலதான் 1 அப்படின்னு போட்டிருக்குங்க. என்ன நடக்க போதோ என்னவோ தெரியலையே. எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? யாரோ பைத்தியக்காரன் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நான் இப்ப வேலைக்கு போறேன். போயிட்டு வந்து இத பத்தி எல்லாம் பேசிக்கலாம். நீ நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கு. அதுக்கப்புறம் அவன் அங்க இருந்து தோட்டத்துக்கு போயிடுறான். அந்த தோட்டத்துல போய் அவனோட வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நேரமா வேலை செஞ்சதால அவரை ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு மரத்து கீழே போய் படுக்கிறாரு. அதே நேரத்துல பேய் அவன் முன்னாடி வந்து நிக்குது. அப்ப அந்த பேய் தூங்கிக்கிட்டு இருந்த ரவியோட காலு மேல மரத்தோட கிளை விழுற மாதிரி பண்றான். அப்ப ரவி வலியால துடிச்சிட்டு இருக்கும் போது அந்த பேய் அவன் முன்னாடி போய் அத பார்த்த உடனே அவன் இன்னுமே பயந்து போறான். எதுக்குடா பயந்துகிட்டு இருக்க? நீ தூங்கும் போதே உன்னை கொள்ளலாம்னு தான் நான் வந்திருக்கேன். யார் நீங்க? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நீங்க எல்லாரும் எப்படி சாக போறீங்க அப்படிங்கிறது எனக்கு முக்கியம். முதல்ல சாக போறது நீதான். பேய் சொன்னதை கேட்ட உடனே அவருக்கு பேய் தான் எல்லா கதவு மேலயும் நம்பர்ஸ் எழுதிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பேய் அங்கே உட்கார்ந்து இருந்த ரவிய கழுத்தை நெரிச்சு ரொம்ப மோசமா சாகடிச்சிடுது. இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பக்கமா நடந்து போய்கிட்டு இருந்தவங்க அவன் செத்து கிடந்ததை பார்த்து மரத்தோட கிளை விழுந்துதான் அவரு செத்து போயிருப்பாரு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அணிலிருந்து அந்த பேய் ஊர்ல இருக்கிற ஜனங்களை ஒவ்வொருத்தரா சாகடிக்க ஆரம்பிக்குது. அப்படி ஒரு வாரமா ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தருன்னு எல்லாருமே சாக ஆரம்பிச்சதும் அத பார்த்த உடனே ஜனங்க பயந்து போய் ஒரு மீட்டிங் போடுறாங்க. தலைவரே, ஊர்ல நிறைய பேர் செத்து போயிட்டு இருக்காங்க. எங்களுக்குலாம் ரொம்ப பயமா இருக்கு தலைவரே. ஆமா வேறையா, அதுக்கு நான் ஒரு சாமியாரை போய் பார்க்கலாம்னு இருக்கேன். இப்ப ரமணா பயந்து போய் சுவாமிஜி எங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்படின்னு சொன்ன உடனே சர்பஞ்ச் ஊர் ஜனங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க பூமி பூஜை பண்ண அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது அங்க சுவாமிஜி உட்கார்ந்து ஏதோ பூஜைகளை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அத பார்த்து ஜனங்க பயந்து போறாங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு தலைவரே? இங்க வேலையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஊர்ல எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் சுவாமிஜி இங்க வந்திருக்காரு. அப்ப சுவாமிஜி ஜனங்க கிட்ட வந்து நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி செத்து போன ஒருத்தரை இந்த இடத்துல தான் புதைச்சிருக்காங்க. செத்து போனவங்களோட ஆத்மா இங்க இருக்கிற அந்த மரத்து மேலதான் இருந்திருக்கு. அந்த ஆத்மா இந்த மரத்தை தான் அதோட உடல்னு நினைச்சிருந்திருக்கு. அப்படின்னா இதெல்லாம் பண்ணது பேயா? ஆமா, பேய் தான் பண்ணிருக்கு. உங்க எல்லாரையும் கொல்ற வரைக்கும் அது இங்க இருந்து போகாது அப்படின்னு சுவாமிஜி அவங்க கிட்ட சொன்ன உடனே ஜனங்க எல்லாருமே நீங்க தான் எங்களை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சுவாமிஜி நெக்ஸ்ட் அந்த பேய் யார சாகடிக்க போகுது அப்படின்னு கேட்டதும் கூட்டத்துல இருந்த ரமணா சுவாமிஜி முன்னாடி போய் நிக்கிறாரு. நீ எதுக்கும் பயப்படாதப்பா. துர்கா அம்மாவோட ஆத்மா உனக்கு எப்பவுமே துணையா இருக்கும். இந்த குங்குமம் இத கூடயே வச்சுக்கோ. ரமணா சுவாமிஜி சொன்ன மாதிரி அவனோட கைக்கு குங்குமத்தை பூசிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்படி அன்னைக்கு இருட்டான உடனே ரமணா அவனோட வீட்டுக்கு வெளியோ நின்னுக்கிட்டு இருப்பான். சரி, அதே நேரத்துல பேய் அங்க வருது. அப்படி அந்த பேய பார்த்த உடனே ரமணா ரொம்பவே பயந்து போறான். எனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தியா? நான் குடியிருந்த மரத்தை வெட்டி எல்லாத்தையும் நீதான் மாத்துன. இனிமே நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த பேய் கோவமா ரமணா பக்கமா போகுது. அப்ப அவனை அட்டாக் பண்ண போகும்போது அந்த குங்குமத்தோட சக்தியால அது தூரமா போய் விழுது.
அதே நேரத்துல சுவாமிஜி கூட அந்த பக்கமா நடந்து வராரு. அந்த பேய் அவரை பார்த்ததும் கோவமா அவரையும் தாக்க போகுது. ஆனா சுவாமிஜி அந்த பேயால தொட கூட முடியவே இல்ல. அப்ப அந்த பேய் கோவமா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் ஒரே வாட்டி சாகடிக்கணும் அப்படின்னு யோசிச்சு போகுது. அப்ப சுவாமிஜி கூட அத பின்னாடியே போறாரு. பேய் அது முன்னாடி என்னென்ன தெரியுதோ அது எல்லாத்தையும் பஸ்மமாக்கிக்கிட்டு இருக்கும். அப்ப ஒரு மரத்து கீழே சில பசங்க விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே அந்த பேய் அவங்கள எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள நோக்கி போய்கிட்டு இருக்கும். ஆனா அந்த பேய் வர்றது தெரியாத பசங்க சந்தோஷமா விளையாடிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல சுவாமிஜி ஒரு சூலத்தை உருவாக்குறாரு. அப்புறம் அந்த சூலத்தை அந்த பேய் மேல அவரு வீசுறாரு. பசங்களை தாக்க போன அந்த பேயோட முதுகுல அந்த சூலம் குட்டி அந்த பேய் அங்கேயே பஸ்மம் ஆயிடுது. இதெல்லாம் பார்த்த ஜனங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ரமணா சுவாமிஜி கிட்ட, சுவாமி, நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. ஆனா எங்க எல்லாரையும் கொல்ல வந்த அந்த பேய் யார் சுவாமி? அது உனக்கு தெரியணும்னா நீ என் கூடயே வா. சுவாமிஜி ரமணாவை எதுக்காக கூட வர சொல்றாரு? பேய பத்தி ரமணா தெரிஞ்சுக்கிறதுக்காக சுவாமிஜி கூட போவாரா? For more horror stories, please subscribe our channel.